வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஷேஷா 2016 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரத்னகிரி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஏறக்குறைய காட்டு பகுதிக்கு பக்கத்துல தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸுங்க அடுத்தடுத்து கொடூரமா கொல்லப்படுறாங்க. அதாவது தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. தாஸ்னு ஒரு முக்கியமான இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் தான் இதெல்லாம் யார் பண்றதுன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பேர் கொஞ்சம் கரப்டடா இருக்காங்க. அப்படி கரப்டடான காப் தான் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. சோ இவங்க எல்லாருக்குள்ளயும் காமனா ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்றது யாருன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தாஸ் விசாரணை பண்றாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆளுங்களோட காலை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கொலை பண்ணிருக்காங்க போல. அருவாள்ல ரத்த கரையா இருக்கு. அந்த ரத்தத்தெல்லாம் வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாஷ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி நியூஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி பரபரப்பா பேசுறாங்க. இந்த ஸ்டேஷன்ல நிறைய கொலை நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு சீனியர் போலீஸ்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. ஆனா எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான போலீஸ் இருக்காருல, மீடியாவை பார்த்து பேட்டி தரதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவசரப்படாதீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல கட் பண்ணி இப்ப நமக்கு 15 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பஸ்ல ஒரு பெரியவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. எங்க வந்து இறங்குறாருன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல வந்து தான் இறங்குறாரு. அவர் ஏதோ ஒரு பேக்கை தூக்கிட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நமக்கு கதையில முக்கியமான போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இது பேர் தான் ரத்னகிரி போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸுங்களாம் ரொம்ப அலட்சியமா வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. தசரா ஃபங்க்ஷன் வருது போல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மேல் இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்ப நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஜீப்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு நபருக்கு வீட்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவரும் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வீட்ல வேற தொல்லை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த கேங்ல நாயர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த போலீஸோட வீட்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஒய்ஃபுக்கு முடியலன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போல. சரி, எனக்கு பர்மிஷன் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப கஷ்டம்ன்ற மாதிரி மேல் இடத்துல சொல்றாங்க. ப்ளீஸ் சார், எனக்கு கண்டிப்பா பர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி இவர் பர்மிஷனை வாங்கிடுறாரு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைம்லாம் நடக்கும் போல. கிரைம் நடக்குதுன்னா குற்றவாளியை பிடிக்கணும்ல. ஆனா இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே அலட்சியமா தான் வேலையை பார்ப்பாங்க. குற்றவாளியை பிடிக்கிறதுல மும்மரமே காட்டாம தான் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சீரியஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க. இப்ப வெள்ளை ஷர்ட்ல ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு பிரவீன் அப்படின்றது. இவர் எஸ்ஐயா இருப்பாரு, முக்கியமான கேரக்டரும் கூட. இந்த ஸ்டேஷன்ல நல்லவர்னு சொன்னா ராஜுன்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் மட்டும் தான் அவரோட வேலையை ஒழுங்கா செய்வாரு. இவங்கலாம் வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இந்த ஏரியால 2 பசங்க சிங்கிள்ஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை மத்தவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே கிளாப் தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல ஒருத்தனை ஏதோ ஒரு கும்பல் கடத்துறாங்க. அதாவது அவங்க பக்கத்துல காரை கொண்டு வந்திருக்காங்க போல. அந்த கார்ல இவனோட வாயை பொத்தி ஏத்திடுறாங்க. இப்ப அந்த நபரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கழுத்தெல்லாம் அறுத்துட்டு இருக்காங்க. யார் இதை பண்றாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. ஆக்சுவலா அந்த காரை கிராஸ் பண்ணி தான் போலீஸ் ஜீப் போகுது. அவன் சவுண்ட் போட்டதை கவனிச்சிருந்தா கூட கொலை நடக்கிறத பார்த்திருக்கலாம். ஆனா போலீஸுங்க ரொம்ப அலட்சியமா அவங்களோட வேலையை பார்க்கறாங்க. இந்த கொலை பக்கத்துல தான் நடந்திருக்கு, அதை கூட கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த ஸ்டேஷன்ல பிரவீன் ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, எஸ்ஐன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப அவர் சொன்னதுனால ஆளுங்க ஒருத்தரை கூட்டு வந்திருக்காங்க. நீ தானே அந்த தப்ப பண்ணன்னு கேக்குறாரு. சார், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி அவன் சொல்றான். நீ தான் பண்ண, நீ ஒத்துக்கிற வரைக்கும் அடி விழுந்துகிட்டே இருக்கும்ன்ற மாதிரிலாம் அவனை மிரட்டிட்டு இருக்காரு. அந்த நபர் தப்பு பண்ணலன்றது கூட இருக்கவங்களுக்கும் தெரியுது. ஆனா பிரவீனை மீறி எதுவுமே பண்ண முடியல. இப்ப பிரவீனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அவனை அடிச்சு விசாரிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. என் ஸ்பைனல் கார்டுல ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கு, தயவு செஞ்சு அடிக்காதீங்கன்ற மாதிரி சொல்றான். அடிக்க கூடாதுன்னா ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோன்னு கேக்குறாரு. நான் தப்பே பண்ணல, நான் எதுக்காக உண்மையை ஒத்துக்கணும்னு கேக்குறான். அப்ப அடி விழதான் செய்யும்ன்ற மாதிரி இவரும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது வீட்டுக்கு வாங்க, குழந்தைங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க போல. எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா, நான் கொஞ்சம் வேலையில இருக்கன்ற மாதிரிலாம் இவர் போன் எடுத்து பேசிட்டு இருக்காரு. இவர் ஸ்டேஷன்ல லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி இதை கவனிக்கிறாங்கல்ல. சார், நீங்க வேணா வீட்டுக்கு போங்க சார், நாங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா சொல்ற, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இது பிரவீனோட டியூட்டி டைம் தான், அதை மீறியும் கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கிளம்பி போகும்போது பிரவீனை கேட்டு வாக்கி
டாக்கில கான்டாக்ட் பண்றாங்க. ராஜு தான் வாக்கி டாக்கி எடுத்து பேசுறாரு. ஆனா பிரவீன் தான் கிளம்பலான்ற ஒரு முடிவுல இருக்கார்ல, அதனால பிரவீன் இல்ல, அவர் ரவுண்ட்ஸுக்காக போயிருக்காருன்ற மாதிரி இவர் போய் சொல்லி சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா ராஜுக்கு இந்த மாதிரி பொய் சொல்றதுலாம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலுமே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒரு பெரியவருக்கு ராஜுவை பத்தி தெரியும். ராஜு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத விடு அப்படின்ற மாதிரி ராஜுக்கு ஆறுதல்லாம் சொல்றாரு. இப்ப பிரவீன் இருக்கார்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த ஸ்டேஷன் வழியா 2 பசங்க வராங்க. இவனுங்கெல்லாம் போலீஸே கிடையாது, எல்லாம் ஃப்ராடு பசங்க அப்படின்ற மாதிரி செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போறாங்க. அதாவது ஆளுங்க கவனிக்காத போது செருப்பை தூக்கி அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ்லாம் இருக்கு போல, எதையும் முடிக்காம தான் வச்சிருக்காங்க. இப்ப நைட் நேரம் தாஸ்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மாதிரி இவர் செயல்படுறாரு போல. இவருமே பெருசா வேலையில எல்லாம் மும்முரம் காட்ட மாட்டாரு. ஏற்கனவே வந்து அந்த பிரவீன் ஒருத்தனை அடிச்சு ஒத்துக்க வைக்கலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப ஆளுங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்குடா இப்படி அடி வாங்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். அப்ப அடிங்கன்ற மாதிரி இவர் பயங்கரமா அடிக்க வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை இறக்கி விடுறாங்க. அவனுமே இவரோட கால்ல வந்து விழுறான். என் காலெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவருமே எட்டி மிதிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கட்டை சேர் இருக்கும், அதை வச்சு அவன் மேலேயே அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட வேலையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ராஜுன்ற நேர்மையான போலீஸ் கவனிக்கிறாருல, என்ன இப்படி அட்ராசிட்டி பண்றாங்கன்ற மாதிரி இவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த பையனை அடிச்சாங்கல்ல, அவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க இவரை பார்த்தோன்னா இவரையும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவன் மட்டும் அப்படியே நேர்மையா செயல்படுற மாதிரி நடிப்பான்ற மாதிரிலாம் கிண்டலா பேசுறாங்க. இதை கவனிக்கிற ராஜுக்கு கோவம் வருது. என் நேர்மையை பத்தி நீங்க பேசாதீங்கடா அப்படின்ற மாதிரி கையில இருக்க குச்சி வச்சு அவங்க 2 பேரும் அடிக்கிறாரு. அப்படி அடிக்கிற மாதிரி இவர் நினைச்சுதான் பாப்பாரு, உண்மையில அடிக்கிற அளவுக்குலாம் இவருக்கு தைரியம் கிடையாது. அவனுங்க 2 பேரு இவர் காதுபடவே கிண்டலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது ஸ்டேஷனுக்குள்ள கிளம்புறாங்க. இந்த ராஜுவோட பொண்ணுக்கு உடம்பு முடியல போல, அந்த பொண்ணோட உடம்பு ஓகேவா தான் இருக்கான்ற மாதிரி வைஃபி கிட்ட எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷன்ல இருக்க வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரை நம்ம குணான்னு வச்சுக்கலாம். இந்த குணாக்கு ஒரு கால் வருது. யாரு என்னன்னு பேசலான்னு பார்த்தா பேசுறவன் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் வித்தியாசமா கால் பண்ணி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அவங்க கிட்ட இருந்து கால் வந்தா அட்டெண்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி பேச நினைக்கும் போது எதிரில இருந்து பிரவீனோட வாய்ஸ் கேக்குது. அதாவது பிரவீன் ஒரு போலீஸை பத்தி சொன்னல, அவரோட வாய்ஸ் கேக்குது. அவரை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி வாய்ஸ் கேக்குது. யாரா நீ, போலீஸையே லாக் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி தாசும் ஆளுங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எதிர இருக்க அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லணும். அப்படி சொன்னா நான் பிரவீனை விட்டுருவேன், சொல்லனா பிரவீன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி சொல்றான். இப்ப கேள்வி என்னன்றதை கேட்கிறான். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருக்காரு. அவரு ஒரு அமைச்சரை நியமிக்கிறாரு. அந்த அமைச்சர் சீக்கிரமா வளரணும்னு நினைக்கிறாரு. அதனால மக்களுக்கு எதிராக நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த அமைச்சரை அமைச்சரா போட்டது மன்னரோட தப்பா, இல்ல அமைச்சர் தப்பு பண்ணதுனால அமைச்சர் மேல தப்பா, மன்னர் மேல தப்பா அமைச்சர் மேல தப்பான்றதை நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, பிரவீனை நம்ம ட்ரேஸ் பண்ற வேலையை பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதாவது பிரவீனோட போன் இருக்கு பாத்தீங்களா, அதை ட்ரேஸ் பண்ணி பிரவீனை கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பிரவீனோட வீடு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். நீ வீட்டுக்கு உடனே போ, வீட்டுல என்ன நிலவரம்ன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பிரவீனோட மிஸ்ஸஸ்க்கு ட்ரை பண்ணா கூட போனை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஒருத்தனை வீட்டுக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எவனோ ஒருத்தன் பிரவீனை தூக்கி இருக்கான்றது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பிரவீனுக்கு ஏகப்பட்ட பேர் கூட பிரச்சனை இருக்கும். அதுல யார் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியே இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது பிரவீன் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காருல, அந்த கேஸோட டீடைல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி தாஸ் சொல்றாரு. ஏன்னா தாஸ் வந்து சில மாசங்கள் தான் ஆகுது, அதனால தான் டீடைல் வேணும்னு கேக்குறாரு. பிரவீனோட போனை ட்ரேஸ் பண்றதுக்கான முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ட்ரேஸ் பண்ண முடியல சார், லொகேஷனே காட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு நபர் வீட்டுக்கு போனார்ல, வீட்ல இருந்து வீடியோ மாதிரி எடுத்து உங்களுக்கு அனுப்புறாரு. பிரவீன் வீட்ல இருக்க திங்ஸ்லாம் கலஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ ஒய்ஃப் பசங்கலாம் எங்க போனாங்க, அப்ப அவங்களுக்குமே ஆபத்தா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தாசி யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிரவீன் ஹேண்டில் பண்ண கேஸை பத்திலாம் வேணும்ன்ற மாதிரி கேட்டார்ல, ஆளுங்களுமே அதை பத்திலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்கே அவர் தப்பு பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய கேஸ்ல தப்பு பண்ணிருப்பாரு. உண்மையான குற்றவாளிகள் கிட்ட காசை வாங்கிடுவாரு, அப்பாவிகளை மாட்டி விட்டுருவாரு. அப்படி இல்லைன்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா யாரையாவது வச்சு கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணி உண்மையை ஒத்துக்க வைப்பாரு. அவங்கள அந்த கேஸ்ல மாட்டி விட்டுருவாரு. ஏகப்பட்ட இடத்துல இவர் தப்பு பண்ணிருக்கிறது தெரிய வருது. தாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சில மாசம் தான் ஆகுது போல.
இந்த ஸ்டேஷன்ல லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த பிரவீனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட இவர் பேசி பாக்குறாரு. அதாவது பிரவீனுக்கும் யாருக்கும் ஆகாது, அவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்காரு போல, அவருக்கும் பிரவீனுக்கும் சுத்தமா செட் ஆகாது போல. அந்த நபரை நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா ஆளுங்களாம் அந்த நபரை லாக் பண்றதுக்காக போறாங்க. லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டம் வராங்க. இவருக்கும் பிரவீனுக்கும் சண்டை போயிருக்கும். அதனால இவர் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவர்கிட்ட என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி தாஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போன் திரும்பி அடிக்குது. அவன் டைம் கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த டைம் முடிஞ்சிருச்சு போல. மர்ம நபர் என்ன சொல்றானா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, அதனால நடக்க போறதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றான். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் கேட்ட கேள்விக்கு பதில்னு எதுவுமே கிடையாது. பதில் யாராலையும் சொல்ல முடியாது. இவன் வேணும்ட்டே இப்படி பண்றான், இவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாசும் யோசிக்கிறாரு. நான் இல்லன்றது தெரிஞ்சிருச்சுல, விட்டுருங்கன்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியன் கேக்குறாரு. ஆனா இந்த பொலிட்டீஷியனை கூட விடக்கூடாது, ஒரு சேஃப்டிக்காக இங்கேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறாரு. ஆளுங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, இப்போ அந்த பிரவீனோட போன் எங்க இருக்குன்றத காட்டுது போல. சரி உடனே அந்த இடத்துக்கு போலாம், அது மூலியமா அந்த கில்லரை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இவங்க ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் அந்த இடம் இருக்கு போல. அந்த இடத்துக்கு வரவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிரவீனோட தலையை அவன் வச்சிருக்கான். பிரவீனோட தலையை துண்டா வெட்டி அந்த இடத்துல வச்சிருக்கான் போல. இத பாக்குற எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. நம்ம தேடிட்டு இருக்க அந்த கில்லர் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப கொடூரமானவன் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப பிரவீனோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சீனியருக்குமே இந்த தகவல்லாம் போயிருதுல, தாஸ் ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப தாஸ் என்ன பண்றாருன்னா, லல்லுன்ற ஒருத்தரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இவர் பிரவீனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் போல, மொட்டை அடிச்சிருக்காருல, இவர் தான் லல்லுவா இருப்பாரு. லல்லு கிட்ட பிரவீனுக்கு வேற யார் கூட எல்லாம் பிரச்சனை, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப லல்லுவும் சில விஷயங்களை சொல்றாரு, நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பிரவீன் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு நபர் கூட சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ரியல் எஸ்டேட் பிசினஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிசினஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க போல. அந்த நபருமே அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வராரு, இவங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஒத்துமையா தானே பிசினஸ் பண்ணாங்க. திடீர்னு இந்த பிரவீன் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த ஃப்ரெண்டை ஏமாத்திடுறாரு. பெரிய காசு வரும்போது அவருக்கு பங்கு தராம இவரே எல்லா காசையும் எடுத்திருக்காரு போல. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள முட்டிக்குது. ஒரு நாள் அந்த நபர் இருக்கார்ல, ஏ பிரவீனே உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் வாசல்ல வச்சே பிரச்சனை பண்றாரு. இவன் என்ன பிரச்சனை பண்றான், வேற ஏதாவது கேஸ்ல இவனையே சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி பிரவீன் யோசிக்கிறாரு. நிறைய அப்பாவிங்களை சிக்க வச்சிருக்காருல, அந்த மாதிரி இவனை சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாரு. அப்படி சிக்க வச்சு அவனுக்கு கொஞ்சம் தண்டனை எல்லாம் வாங்கி தந்தாரு. அவன் கூட கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லல்லு சொல்றாரு. இப்ப அந்த நபர் எங்க இருக்கான்ற மாதிரிலாம் இவர் விசாரணை பண்ணி பாக்குறாரு. சரி முதல்ல அந்த ஒய்ஃப் கிட்ட பேசலாம், ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரவீனோட ஒய்ஃபை இப்ப இவங்க தானே கஸ்டடியில வச்சிருக்காங்க. இப்ப பிரவீனோட ஒய்ஃப் கிட்ட என்னதான் நடந்ததுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவருக்கு கால் பண்ணி வர சொன்னாங்கல்ல, அவர் வருவாருன்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்கும் போது கதவை தட்டுற சவுண்ட் கேட்டிருக்கோம். அவர் தான் வந்துட்டாரு போலன்னு கதவை திறக்க போனா அந்த இடத்துல வேற ஒரு நபர் வந்திருப்பாரு. அப்படி வந்தவரை இவங்க தடுத்து வெளியே அனுப்பிடலான்னு பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, இவங்க எல்லாரையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுல எல்லா திங்ஸையும் கலைச்சு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டை விட்டு பயந்து கிளம்பி போயிருக்காங்க போல. அதுதான் அம்மா வீடு அப்பா வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி கிளம்பி போயிருக்காங்க போல. சரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனா நல்லா கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி தாஸ் கேக்குறாரு. இல்ல சார், முகத்தை அவன் மறைச்சிருந்தான், ஆனா அவன் கண்டிப்பா முஸ்லீமா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, தாடிலாம் பெருசா இருந்தது, முஸ்லீம் மாதிரி நெத்தியில அடையாளம் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ சம்பந்தப்பட்டவன் ஒரு முஸ்லீம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இதுக்கு முன்னாடி கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஏதாவது முஸ்லீம் இருக்காங்களா, அவங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து இந்த ஒய்ஃப் கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கேஸ் இருக்கும்ல, அதுல அவங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா இந்த ஒய்ஃப் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவனா பாருங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கடைசியா சலீம் அப்படின்ற ஒரு நபரோட போட்டோவை காட்டும் போது இவர் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. சலீமை பொறுத்த வரைக்கும் சாதாரண பொட்டி கடை வச்சிருக்கவரா தான் இருப்பாரு. ஓஹோ, இந்த சலீம் தான் இன்வால்வ் ஆயிருக்கான் போல, இந்த சலீமை உடனே தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சலீம் தான் பிரவீனை கடத்திருக்கான், அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிரவீனோட திங்ஸ்ல எதையோ எடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவர் அமுக்குறதுக்கு போகும்போது கன்னெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ராஜு நீ வரத்தேவில்லைன்னு ராஜுவை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ராஜுவும் சலீமும் ஃப்ரெண்ட்ஸ் போல, அதனால தான் இவர் அவாய்ட் பண்ணிட்டு மத்தவங்க மட்டும் கிளம்புறாங்க. போலீஸுங்க வரத சலீம் பாத்துறாரு. ஐயோ போலீஸுங்க வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. வேகமா கதவை லாக் பண்ணிட்டாரு. கதவை தரன்ற மாதிரி இவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சலீம் பாய் இருக்காரு பாத்தீங்களா, நம்மளே கொளுத்திக்கலாம், நம்ம போலீஸுங்க கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரே கொளுத்திக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. போலீஸுங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை பத்தி தாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி மர்ம நபர் பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, பதிலே இல்லாத மாதிரி. அதே மாதிரி ரெண்டாவதா ஒரு கேள்வி கேட்கிறான். இதுக்குமே பதில்னு எதுவுமே கிடையாது.
இதுக்கான பதில சொல்லணும், அப்படி இல்லைன்னா அந்த லேடியை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எந்த லேடியை பத்தி பேசுறான்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரவீனோட ஒய்ஃபை தூக்கிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க பிரவீனோட ஒய்ஃபை செக் பண்றதுக்காக வராங்க. பிரவீனோட ஒய்ஃப் இவங்க கஸ்டடியில பத்திரமா தான் இருக்காங்க. மிஸ் ஆவறது யார் தெரியுமா? பிரவீனுக்கு கொஞ்சம் க்ளோஸ்னு லக்ஷ்மின்ற ஒரு போலீஸை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த போலீஸ் தான் தூக்கி இருக்கான். ஐயோ அந்த போலீஸை தூக்கிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணடியை பார்க்கும்போது தாஸுக்கு இவர் அரசர் மாதிரி தெரியுது. அதுதான் அவன் அரசர் அமைச்சர்னு கதை சொன்னான் பாத்தீங்களா, அதனால இந்த மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இந்த பிரவீன் லக்ஷ்மியால சலீம்க்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு செக் பண்றாங்க. சலீமோட பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பையன் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிடறான் போல. அப்பா கிட்ட சந்தோஷமா சொல்றான். அதே மாதிரி இந்த ராஜு கிட்ட சந்தோஷமா சொல்றான். அப்பாவும் ராஜுவும் ஃப்ரெண்ட்ஸ்ல, அதனால தான் ராஜு கிட்ட சந்தோஷமா சொல்றான் போல. அந்த சமயத்துல பிரவீனால ஒரு கேஸை முடிக்க முடியாம இருக்கும். அதாவது பிரவீன் லக்ஷ்மியால கேஸை முடிக்க முடியாம இருக்கும். பேசாம இந்த பாயோட பையனை சிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டிருப்பாரு. அந்த பாயோட பையன் தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி இவர் கொண்டு வராரு. நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அந்த பையன் பயங்கரமா கெஞ்செல்லாம் கேட்டிருப்பான். இல்ல நீ தான் பண்ணன்ற மாதிரி இவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் கிரியேட் பண்றாங்க. லக்ஷ்மி பிரவீன் சேர்ந்த மாதிரி தான் எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க, மாட்ட வச்சிருப்பாங்க. சோ அதனால கூட அப்பா இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம். இப்ப அப்பா செத்து போயிட்டாரு, அப்பா கூட வேற யாரோ வேலை பாக்குறாங்க, அது யாருன்றத கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப லக்ஷ்மியோட போனை இவங்களால ட்ரேஸ் பண்ண முடியுது. ட்ரேஸ் பண்ணி போலான்னு பார்த்தா லக்ஷ்மியோட தலை மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. ஏற்கனவே பிரவீனை சாவடிச்ச மாதிரி இவங்களையும் சாவடிச்சிருக்கான்றது தெரியுது. இந்த ஸ்டேஷன்ல இருக்க நிறைய பேர் கரப்டட் காப்பா தான் இருப்பாங்க. ஏன்னா சீனியரா இருக்கிற பிரவீன் லக்ஷ்மியே கரப்டடா இருக்காங்கல்ல, அதனால தான் மத்தவங்களும் கரப்டடா மாறி இருப்பாங்க. அடுத்து நம்மளும் கொல்லப்படுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளயும் பயம் இருக்கதான் செய்யுது. தாஸுமே அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது. இப்ப தாஸ் யோசிச்சு பாக்குற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. தாஸ், பிரவீன், லக்ஷ்மி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு 4-5 பேரை காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவனுங்க 4 பேரை வேற ஒரு கேஸ்க்காக என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவனுங்க கேட்கறாங்க. அது மீறி இவங்க ஒவ்வொருத்தரா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடிடுறான். அப்படி ஓடினவன் கண்டிப்பா திரும்பி உங்களை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பான். ஒருவேளை அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி தாஸுக்கு தோணுது. பிரவீன் லக்ஷ்மி இறந்து போயிட்டாங்க, அப்ப அடுத்த டார்கெட் நம்ம தானா அப்படின்ற மாதிரி தாஸுமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. சார் ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு பவர் கட்டு, ஆளுங்க நுழையிற மாதிரிலாம் எங்களுக்கு தோணுது, ப்ளீஸ் சார் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. இவரே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காருல, அங்கெல்லாம் ஆளுங்களை அனுப்ப தேவையில்ல, நம்ம முதல்ல சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரது தெரியுது. அது என்னன்னா, சில பசங்க இருக்காங்கல்ல, மொத்தமா இந்த ஸ்டேஷனை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க போல. ஏன்னா இவங்க ஒரு பொண்ணோட கேஸை இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை நடந்த ஒரு பொண்ணோட கேஸை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அந்த பசங்க எல்லாருமே போராட்டக்காரங்க. இந்த இடத்துல ஆசிட் பாட்டில் அடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்கன்ற தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ அந்த பசங்களால நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒருவேளை இதுக்கு பின்னாடி கூட அந்த பசங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பசங்க வரும்போது அட்டாக் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி தாசு சொல்றாரு. ஆளுங்க கன்னெல்லாம் எடுத்து ரெடியா இருக்காங்க. பிரவீன் லக்ஷ்மி நிறைய கேஸை ஏமாத்தி முடிச்சிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி பெரியவர்கிட்ட தாஸ் பேசிட்டு இருக்காரு. அப்ப ராஜு போன்ல யார்கிட்டயோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குறவருக்கு ராஜு மேல டவுட் வந்துருது. இவன் தான் வெளியே இருக்க ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் கிட்ட இருந்து போனை புடுங்குங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா இவரோட போனை புடுங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்டேஷனை யாராவது அட்டாக் பண்ண வந்தா ஷூட் பண்ணிடலான்ற மாதிரி ஆளுங்க எல்லாம் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு நபர் ஷூட் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி பைக்ல வராரு. யாருன்னு பார்த்தா நாயர் தான் வந்திருக்காரு. என் ஒய்ஃபுக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நாயர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் தான் வந்தேன், இங்க அட்டாக் பண்றதுக்கு வந்தாங்கல்ல அந்த பசங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க நாயர் கிட்ட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பி அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்துருது. எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா டைம் தந்தேன்ல, இந்த வாட்டி 10 செகண்ட் தான் டைம் தர போறேன், அடுத்து ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப வந்த நாயர் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு கன் எடுத்து இங்க இருக்க தாசை நோக்கி காட்டுறாரு. என்ன நம்மளை நோக்கி கண்ணை காட்டுறான் அப்படின்ற மாதிரி தாஸ் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கு நாயர் என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃபை அங்க இருந்து தூக்கி யாரோ வச்சிருக்காங்க, உன்னை ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் ஷூட் பண்ணி தான் ஆகணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தாஸ் வேணான்னு சொல்றாரு. இல்ல நான் ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஷூட் பண்றதுக்காக வராரு. ஏன்னா அவன் 10, 9ன்ற மாதிரி செகண்ட்ஸ் எண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவர் கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இங்க இருக்க மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த நாயரை ஷூட் பண்ணிடுறாங்க. நாயர் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஆக்சுவலா அந்த கில்லரோட பிளானோ இதுதான். கண்டிப்பா நாயர் அவங்க ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிருப்பாரு. நாயர் இந்த இடத்துல உயிரை விட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் நாயர் இவங்க ஆள் இல்ல, அதனால தாசுமே அவசரப்பட்டு எதுக்காக ஷூட் பண்ணன்ற மாதிரி ஷூட் பண்ணவங்க கிட்ட கேக்குறாரு.
சார் நான் ஷூட் பண்ணலனா அவர் உங்களை ஷூட் பண்ணிருப்பாரு, அதனால தான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதே ஸ்டேஷன்ல குணான்ற ஒரு பையனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு இங்க இருக்க எல்லாருமே அமைச்சர்கள் மாதிரி தெரியுறாங்க. அவன் சொன்ன கதை மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவருமே அமைச்சர் Dress போட்டிருக்க மாதிரிலாம் தோணுது. என்னடா ஆச்சு பயப்படாத அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க நபருமே சொல்றாரு. இப்ப பாடியை தூக்கிட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. நாயர் இறந்து போயிட்டார்ல, அவரோட பாடி எல்லாம் இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ராஜுவோட போனை செக் பண்ணுன்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட வேலை தந்தாரு பாத்தீங்களா, அவர் கம்ப்ளீட்டா செக் பண்ணிருப்பாரு. சார் ராஜு இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ணல, அவரோட பொண்ணு முடியாம இருக்காங்க போல, அது ரிலேட்டடா சாட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அவங்கிட்டயே போனை தந்துரு அப்படின்ற மாதிரி தாஸ் சொல்றாரு. இப்ப ராஜு கிட்ட திரும்பி போனை தந்துடுறாங்க. தாஸ் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரவீன் லட்சுமி சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பாரு. நிறைய கேஸ் ஃபைல் இருந்திருக்கும், அதுல நாயரும் சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது கேஸ் ஃபைல் இருக்கா பாருங்கன்ற மாதிரி இப்ப சொல்றாரு. ஆளுங்க அதுக்கேத்த மாதிரி கேஸ் ஃபைல் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப 2-3 கேஸ் ஃபைல் இவங்களுக்கு கிடைக்குது. அதை பத்தி எல்லாம் தாஸ் கிட்டே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, அவங்க 3 பேர் சேர்ந்து நிறைய பேரை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அதுல பிரவீனோ லட்சுமியோ சேர்ந்த மாதிரி நாயர் கிட்ட இந்த கேஸ் நம்ம எப்படி மறைக்கிறது, இந்த கேஸ்ல பிரச்சனை வராம பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் நாயர் கிட்ட பேசுறாங்க. என்ன கேஸ பத்தி பேசுறாங்கன்றதை இப்போதைக்கு நமக்கு தெளிவா காட்டல. சோ நாயர் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி இந்த பிரவீன் இருக்கார்ல, ஒரு லேடியை மிரட்டுறாரு. இந்த லேடிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு போல, இந்த லேடி இவன் தான் பண்ணான்னு ஒருத்தனை பத்தி சொல்றாங்க. அவன் பணக்காரமா, அவனை சொல்லாத, வேற ஒருத்தனை சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் பண்ணது அவன் தானன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவன் பேரை நீ சொல்லக்கூடாது, வேற பேரை சொல்லணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ பிரார்த்தல் பண்றேன்னு ஒன்ன உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை மிரட்டுறாரு. இவங்க பண்ண தப்பு எவ்வளோன்னு எடுத்து பார்த்தா கேஸா வந்துகிட்டே இருக்கு. இவங்களால ஒரு முடிவுக்கே வர முடியல. பாதிக்கப்பட்டதுல யார் இதை பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் தாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க நடக்கிற எல்லாமே சீனியர்ஸ்க்கு தெரிய வந்துருதுல. இப்ப சீனியர்ஸ் வீடியோ கால்ல கனெக்ட் ஆகி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து கால் வந்துருது. அவருக்கு சீனியர்ஸ் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கிறதுலாம் தெளிவாவே தெரியுது. சீனியர்ஸும் மிரட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுக்கு அவன் இருக்கான்ல, சீனியர்ஸோட ஃபேமிலியை பத்திலாம் சொல்றான். அதாவது ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க, அவங்க இப்ப பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையான்றது முதற்கொண்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்மள மிரட்டுறான் அப்படின்றது சீனியர்ஸ்க்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி சீனியர்ஸும் கேட்கறாங்க. அதே மாதிரி தாஸும் உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. அவனுமே லல்லு எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இங்க மொட்டை போட்டிருக்காருல, இவர் தான் லல்லுவா இருப்பாரு. இவருமே பிரவீன் லட்சுமிக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. இந்த லல்லுவை இந்த இடத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கணும், தேவையில்லாம நீங்க ஃபாலோ எல்லாம் பண்ணி வராதீங்க, அவனை மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே வேற வழி இல்லாம சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. காலை கட் பண்ணிடுறாங்க. லல்லு போறதுக்கு பயப்படுறாரு. இல்ல சார் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது, என்னெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றாரு. லல்லு நீ பயப்படாத, உனக்கு பின்னாடி ஆளுங்க வருவாங்க, அவன் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போது அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு எப்படி போறது, அவன் எங்க இருந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. தாஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டெம்பர் ஆளா இருப்பாரு. இவர் போனா பிரச்சனை ஆயிடும், இவர் அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சீனியர் யோசிக்கிறாரு. ராஜு நீங்க கொஞ்சம் எட்டு மாதிரி செயல்படுங்க, நீங்க கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ராஜு வேற நேர்மையானவன், இவனை நம்பி போலாமான்ற மாதிரி லல்லுக்கு லைட்டா பயமா இருக்கு. சீனியர் சொன்னதுனால தாஸால போக முடியல. தாஸுமே கேஸ் ஃபைல்லாம் எடுத்து படிக்கலான்ற மாதிரி கேஸ் ஃபைல்லாம் எடுத்து படிக்கிறாரு. இவங்க நிறைய அப்பவிங்களா மாட்ட வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சேர்ந்தவங்கள தான் ரொம்ப மாட்ட வச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவை சேர்ந்தவங்க பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தாஸ் நினைக்கிறாரு. ஒரு டீம் கிளம்பி போயிருச்சு. இப்ப தாஸ் என்ன பண்றாருன்னா, தனியா அந்த ஏரியா மக்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வெளியே வாங்கடா வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி கூப்பிடுறாரு. நைட்டு டைம்ன்றதுனால எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவர் கூப்பிடுறாருன்ற மாதிரி வெளியே வந்து நிக்கிறாங்க. இவருமே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. உங்கள யாரோ தான் இதை பண்றீங்க, ஒழுங்கா யாருன்றத சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பண்ணோம் தான் ஆசைப்படுறோம், ஆனா பண்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல, நாங்களாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க யாரும் இதை பண்ணல போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவருமே திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே 3 பேர் சம்பந்தப்பட்ட கேஸை தேடினார்ல, இப்ப 4 பேர் சம்பந்தப்பட்ட கேஸை தேடிட்டு இருக்காரு. அதாவது லல்லுவும் சம்பந்தப்பட்ட கேஸை தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து கால் வருது. போலீஸை மீறி லல்லு அவன் தூக்கிட்டான் போல. போலீஸுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தானே போயிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இவன் லல்லுவை தூக்கிட்டான் போல. இப்ப லல்லுவை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறான். வேணான்ற மாதிரி தாசு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவன் கதையை முடிச்சிடறான். இந்த தாசு கோவத்துல இங்க இருக்க டேபிளை உடைக்கிறாரு. டேபிள் கடியில சீக்கிரட்டா ஒட்டி கேட்கிற மைக்கெல்லாம் அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். அதாவது அந்த மர்ம நபர் ஸ்டேஷன்லயே நிறைய மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். இதை தாண்டி நான் பரணி கதையும் முடிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். பரணினா யாருன்னு பாத்தீங்கன்னா, காருக்குள்ள யாரோ தூக்கிட்டு போய் கழுத்து அறுத்தாங்கல்ல, அவன் தான் பரணியா இருப்பான். பரணியை இவங்க ஒரு கேஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க போல. இப்பதான் தாசுக்கு அது என்ன கேஸ்ன்றது ஸ்ட்ரைக் ஆகுது. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க.
இந்த பிரவீன் இருக்கார்ல பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு இருக்கால, அங்கிள் எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, என்ன கொண்டு போய் விடுறீங்களான்ற மாதிரி கேக்குறா. சரி ஏறுமா அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, இவளை வச்சு காசு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வேணும்ட்டே வேற ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு லக்ஷ்மியும் வர சொல்லிடுறாரு. இப்ப லக்ஷ்மி இவருக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க சொன்னவரு அவங்க கிட்ட நைஸா சில டேப்லெட்டையும் தந்துடுறாரு. அது போதை மாத்திரையா தான் இருக்கும். இந்த லக்ஷ்மி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கு தெரியாம கலந்துடுறாங்க. இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடின்ற மாதிரி கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி தந்துடுறாங்க. இவங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு போதை மருந்து எடுத்திருக்கா, இதை வச்சு பேரண்ட்ஸை மிரட்டி நிறைய காசை வாங்கலான்ற மாதிரிலாம் கணக்கு பண்றாங்க. லல்லுவையும் வர வச்சிடுறாங்க, தாசியும் வர வச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்ப போதையில இருக்கால, அங்கிள் அங்கிள் அப்படின்ற மாதிரி தாசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவமா புடிச்சு தள்ளி விடுறாரு. அப்ப இந்த பொண்ணோட தலை அங்க இருக்க கம்பியில இடிச்சுக்குது. இப்ப இந்த பொண்ணோட காதுல இருந்து ரத்தம் வருது. இந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. ஐயோ இறந்து போயிட்டாலே, இதை எப்படியாவது மறைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்காக தான் நாயர் கிட்ட என்ன பண்ணலாம்னு கேட்டிருப்பாங்க. நாயர் தெரிஞ்ச டாக்டர் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. இதுக்கு சாட்சியா ஒருத்தனை செட் பண்ணணுன்றதுக்காக பரணின்னு ஒருத்தனை செட் பண்ணிருப்பாங்க. அதாவது பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, போதையில அப்படி பண்ணி இறந்து போயிட்டான்ற மாதிரி கேஸை இவங்க முடிச்சிருப்பாங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் தான் கொல்லப்படுறாங்க. அடுத்து சாக போறது நம்ம தான் அப்படின்றது தாசுக்கு இந்த இடத்துல தெரியுது. அந்த இறந்து போன பொண்ணோட தாத்தா இருக்காருல, ஏற்கனவே தாச சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மாட்டியிருக்காரு போல. அவர் இப்ப கூட செல்லுல தான் இருக்காரு. டே கிழட்டு நாயே, நீயும் உனக்கு வேண்டியவங்களும் தானே இந்த பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் சேர்ந்து இந்த பிளான போடுறீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணோட தாத்தாக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இவங்க எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. இந்த தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றத இப்பதான் நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த தாத்தாவும் அந்த சலீம்ன்ற பாயும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த வழியா பாய் அன்னைக்கு போயிருப்பாரு. அவனுங்க பண்ண எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாரு. அந்த பொண்ணோட தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாரு. அது மூலியமா தான் தாத்தாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல. இப்ப தாஸ் அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த தாத்தா மறைச்சு வச்சிருக்க கன் எடுக்கிறாரு. என்ன இவன் கன் வச்சிருக்கான்னு தாஸ் ஷாக் ஆகும் போது அவர் சட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. சோ தாஸோட கதை முடிஞ்சிருது. இப்ப மத்தவங்க அதை கவனிக்கிறாங்கல்ல, இந்த பெரியவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணி அந்த பெரியவரோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல தாஸும் இறந்து போயிடுறாரு, பெரியவரும் இறந்து போயிடுறாரு. ஆக மொத்தத்துல ஒரு நாள் நைட்டுக்குள்ள இந்த ஸ்டேஷனை சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டுறாங்கல்ல. இதனால தான் காலையில விடியும் போது ரொம்ப வைரலா இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துருச்சான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 5 பேருக்குமே பரணின்ற ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிருப்பான். அவனோட கதையை முடிச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் பண்ணது யாருன்ற மாதிரி மீடியா ஆட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. பக்கத்து மாவட்டத்துக்கு சிஎம் வர மாதிரி பிளான் இருந்தது இல்ல, அதுக்காக இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்காக நடந்ததா என்னன்னு தெரியல, விசாரணை போயிட்டு இருக்கு. சீக்கிரமே இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நாங்க கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் இதை பத்தி நீங்க தேவையில்லாம உங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சீனியர்ஸ்லாம் மீடியா ஆட்களை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ண நபரை காட்டுறாங்க. அவரோட ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அவர் நடந்து போய் ஒரு பஸ்ல ஏறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த பொண்ணோட தாத்தா மட்டும் பண்ணல, தாத்தாக்கு சலீம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதை தாண்டி வேற சிலரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்படி சம்பந்தப்பட்டவங்க சீனியர் போலீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பி வச்சிருக்காங்க. சீனியர் போலீஸும் அந்த லெட்டரை பத்தி பக்கத்துல இருக்க ஆபீசர் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஒருத்தன் லெட்டர் அனுப்பியிருக்கான், அந்த லெட்டர்ல இதுதான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி லெட்டர்ல எழுதி இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னா எல்லாத்துலயுமே வந்து பிரைவேட் இருக்கு, அதே மாதிரி வந்து பப்ளிக் இருக்கு. உதாரணத்துக்கு பேங்க்னு எடுத்துக்கிட்டா பிரைவேட் பேங்க் இருக்கு, பப்ளிக் பேங்க் இருக்கு. ஆனா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் தான் இருக்கு, பிரைவேட்னு ஒண்ணு இல்ல. அப்படி இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு கரெக்டா செயல்படணும், ஆனா அப்படியே செயல்படுறாங்க, ரொம்ப மோசமா செயல்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பயம் காட்டுறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் லெட்டர் அனுப்பி வச்சிருக்கான். சோ கடைசி வரைக்கும் யார் இதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்றத தெளிவா நமக்கு காட்டல. ஆனா ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட குடும்ப போட்டோவை கடைசியா காட்டுறாங்க. இந்த குடும்பத்துல இருக்க சிலர் சேர்ந்து இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்க வச்சுதான் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.